ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் வச்சு செய்கிற பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக நான் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பவுலில் இந்த நம்ம அரைச்சி எடுத்த சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன், ரவையும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சி தடவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையை நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாவை உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம். கட்டை விரலால் அழுத்திட்டு அதில் ஒரு முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் எல்லா மாவையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மூடி போட்டுட்டு 3/4 மணி நேரம் போல் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கத்தியை வச்சு எடுத்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவில் செஞ்ச பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.